மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ், நான் நிரோஷா. நிரோஷா, இன்னைக்கு என்ன அரசியல்ல அரசியல்ல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போ பெரிய அளவுல எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாரோட முழு கவனமும் இந்தியா பாகிஸ்தான் போர்ல தான் இருக்கு. அதனால அரசியல்ல பெரிய அளவுக்கு எதுவும் நடக்கல. ஸோ இன்னைக்கு அந்த ஒரு ஆலோசனை குறித்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமா ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஒரு பேரணி நடத்துறாரு. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பரபரப்பா என்ன இருக்கு அப்படின்னா, அதிமுக பாஜக விட்ட இதை தவிர்த்து நம்ம வேற எதையும் பரபரப்பா பார்க்க மாட்டோம். மக்களும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுகல என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டு நம்மளோட அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது நீங்க செஞ்ச பெரிய விஷயம் அம்மா குடிநீர் ஆரம்பிச்சாங்க, அதை நீங்க நிறுத்துறதுதான் ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம், உங்களோட ஆட்சியில நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி குத்தி காட்டி பேசியிருக்காரு. சோ இது என்ன விஷயம், என்ன நிறுத்தி இருக்கிறது? அதாவது 4 ஆண்டு முடிச்சு வெற்றிகரமா முடித்து 5ஆம் ஆண்டுல திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதோடைய ஆட்சி அடியெடுத்து வைக்குது. ஸோ இது ரொம்ப பிரம்மாண்டமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, திமுக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த பக்கம் வைத்தறிச்சல் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, திமுக ஆட்சியில என்ன நீங்க நல்லது பண்ணிட்டீங்க, அப்படி நீங்க என்னதப்பா பண்ணி இது பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அவருடைய கேள்விகளா இருக்கு. இதுக்கு பொய்கள் மேல பொய்கள் விளாசி தள்ளிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மீட்டிங்ல என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல நாங்க அம்மாவின் ஆட்சியை கொடுத்தோம், அம்மாவினுடைய ஆட்சி கொடுத்தோம், அம்மா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாங்க அம்மாவின் ஆட்சிகளை கொடுத்தோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பெருசா பேசிக்கிறாரு கண்டி. ஆனா அம்மாவுடைய ஆட்சிகளை கொடுத்தாரா இல்ல மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி எங்க தமிழ்நாட்டுல இந்த 4 வருஷம் கொடுத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் கூட கொடுத்திருக்காரு. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக இப்ப இருக்கிறார், முன்னாள் அமைச்சரா இருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் பாத்தீங்கன்னா அதிமுக போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தார். போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும்போது அந்த வாட்டர் பாட்டில் அம்மா வாட்டர் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சி காலத்துல அது என்ன பண்ணாங்க, கொடுத்திருந்தாங்க. அது ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தொடங்கி வைத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த உங்களோட ஆட்சி காலத்துல தொடர்ந்து அது நடைபெற்று வந்தது. இப்ப கூட வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க, என்ன ஜெயலலிதா போட்டோ இல்ல, ஆனா இருந்தாலும் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. இந்த பேருந்து நிலையங்கள்ல, பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பா வாட்டர் பாட்டில் சேல்ஸ் பண்றாங்க. சோ இந்த அம்மா வாட்டர் அப்படின்றத என்ன பண்ணாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தாங்க. ஆனா எடப்பாடி ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணாங்க. இது யாரு சொல்றதுன்னா, அப்போதைய போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்றாரு, தெல்ல தெளிவா சொல்றாரு. சோ அம்மாவுடைய ஆட்சியை நாங்க தரோம், அம்மாவுடைய வழியில நாங்க நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு அம்மா தண்ணீரை நிறுத்துந்தே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்பேற்பட்ட ஒரு சாதனையை இவர் செஞ்சுட்டு இப்போ திமுக ஆட்சி குறை சொல்லலாமா? திமுக ஆட்சி குறை சொல்றது உங்களுக்கு என்னதான் தகுதி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாரு. இது போக எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர் போக்குவரத்து துறை அமைச்சர் இருந்தார்ல, அவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நம்ம கரூருக்கு நல்லது பண்ணிட்டேன், நான் இதே செஞ்சோம், அதிமுக ஆட்சி காலத்துல இவ்வளவு செஞ்சோம், அவ்வளவு செஞ்சோம், இவ்வளவு செஞ்சோம்னு சொல்லிட்டு பொய்களை என்ன பண்றாரு சொல்லிட்டு இருக்காரு. தலைமைதான் பொய் சொல்லுதுன்னா கூட இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்க, பொய்களை சொல்லிட்டு இருக்காங்களே. ஆனா கரூர்ல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அநேகமா என்ன பண்ண டெவலப் ஆயிருக்கு, நிறைய விஷயங்களை டெவலப் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா சர்வேவும் நம்மளுக்கு என்ன பண்ணுது சொல்லப்படுது. சோ இந்த விவகாரத்துல பொய்கள் மேல பொய்கள், அதிமுக அப்படின்னாலே பொய்கள் மூட்டை அப்படின்றது ஒரு முத்திர குத்திடலாம். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பொய்கள் மேல பொய்கள் சொல்லிட்டு இருக்காருன்னா, கூட இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்க, தொடர்ந்து பொய்களை சொல்லிட்டு இருக்காங்கன்றதுதான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. சோ அம்மாவின் தண்ணீரை நிப்பாட்டு உடனே என்ன பண்ணாங்கன்னா, அம்மா உணவகத்தை இவங்க க்ளோஸ் பண்றாங்க, திமுக ஆட்சி அம்மா உணவகத்தை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படி இப்படிலாம் பேசப்பட்டது. ஆனா தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நடத்திட்டு இருக்காங்க. அம்மா உணவகன்றத திமுக ஆட்சி எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம தொடர்ந்து நடைபெற்று இருக்காங்க. ஆனா இங்க வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன, ஒரு சில இடங்கள் அம்மா உணவகத்தை க்ளோஸ் பண்றாங்க, ஒரு சில விதத்துல அம்மா உணவு சரியா விநியோகப்படுத்தலன்னு தொடர்ந்து பொய்களை குற்றச்சாட்டுகளை தான் அதிமுக வச்சிருக்கு. எக்காரணத்துக்கு கொண்டும் காழ்ப்புணர்ச்சி இவ்வளவு ஏங்க ஆட்சிக்கு வந்தாங்கல்ல 2021, அப்போ பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை சார்பா புத்தக பையெல்லாம் என்ன பண்ணாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்போ பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போட்டோவே இருந்தது. அப்போ அமைச்சர் அனில் மகேஷ் போயிட்டு முதல்வர்கிட்ட ஆலோசனை பண்ணும், இது மாதிரி இந்த போட்டோ எல்லாம் இருக்குது, இப்ப நம்ம இது கொடுத்தா கரெக்டா ஆகுமா,
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ முதல்வர் ஐயா சொன்னதா, இல்ல இது குழந்தைகள் படிப்புக்கான விஷயம், அதுல யார் போட்டோ இருந்தா என்ன, நம்ம குழந்தைகளுக்கு தானே நம்ம தரோம், அதனால நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெருமிதமா, எடப்பாடி பழனிசாமி போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, அது நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, அது நீங்க அழிச்சிட்டு திரும்ப கொள்முதல் பண்ணி எல்லாம் பண்ணுவானா, இது பிள்ளைகளுடைய படிப்பு உள்ள விஷயம், அதனால வந்து நீங்க கொடுங்க அப்படின்றத அவ்வளவு ஒரு பெருமிதமா சொன்னவர் தான் நம்ம முதல்வர் ஐயா அவரு. அது மாத்திரம் இல்லாம அம்மா உணவகத்தை நீங்க வந்து மூட வேண்டாம், அது எத்தனையோ ஒரு பசிய, ஆமா, ஏழைகளுடைய பசியை போக்குது, அதனால வந்து அது நீங்க வந்து மூட வேண்டாம், அது எவ்வளவு டெவலப் பண்ணணுமோ அப்படி டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் பெருமை தன்மை சொல்லப்பட்டதுதான் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். சோ இப்பேற்பட்ட ஒரு முதல்வர் வைத்துக்கொண்டு அம்மா உணவகத்தை நீங்க க்ளோஸ் பண்றீங்க, அம்மாவுடைய ஆட்சியில் வந்து எல்லாமே இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பொய்களை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்றாரு, அம்மாவுடைய சாதனைகளே வந்து அம்மாவுடைய குடிநீர்களே வந்து நீங்க என்ன பண்ணீங்க, க்ளோஸ் பண்ணீங்க, அதுதான் உங்களுடைய சாதனையா இருக்குது கண்டி, நீங்க எங்களை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற கருத்தையும் முன் வச்சிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். கண்டிப்பா வந்துட்டு அதுல இருந்தவருக்கு தெரியாதா எது உண்மை எது பொய்ன்னு, அவரே வந்து சொல்லும் போது இது உண்மையிலே வந்து பெருசா வந்து பார்க்கப்படுது. உண்மையிலே திமுக வந்து அதிமுக செஞ்ச அந்த ஒரு சில விஷயங்களை எதையுமே தடுத்து நிறுத்தாம அதை மேம்படுத்துறதுக்கான நிறைய வழிகள் செஞ்சிருந்தாங்க, அதை நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். ஸோ இதை தாண்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து பொய் பரப்புரை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஒன்றிய அரசு வந்து நம்மள மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்க இதை செஞ்சாதான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம கிட்ட ஸ்டஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டஃபிங் வந்து இன்னும் முடியாமலே போய்கிட்டு இருக்கு. ஏதாவது இந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம், அதை தாண்டி நீங்க இதை ஏத்துக்கிட்டாதான் நாங்க உங்களுக்கு கல்விக்கான நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போராட்டம் ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மத்தியில அன்பில் மகேஷ் வந்து கல்வித்துறை அமைச்சரா இருந்துட்டு இருக்காரு. அவர் வந்து இதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு ஒரு நாட்டுக்கு மிரட்டல் கொடுக்கறதுன்றது ஒரு தவறான செயல், அதை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வலியுறுத்தலா கேட்டிருக்காரு. ஸோ அது என்ன விஷயம், என்ன சொல்லியிருக்காரு? நேற்று தினத்துல வந்து உச்சநீதிமன்றம் வந்து தெள்ள தெளிவா சொல்லியிருந்து, இதை பத்தி கூட நம்ம பேசியிருந்தோம். என்னன்னா, பாஜக நிர்வாகியான மணி அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தார். இந்த மும்மொழி கொள்கை அதை வந்து ஏத்துக்கணும், எல்லா மாநிலங்களையும் ஏத்துக்கணும், புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும் அப்படின்றத இது பண்ணிட்டு உச்சநீதிமன்றத்துல மனு போட்டிருந்தாரு. சோ இது உச்சநீதிமன்றம் என்ன தெளிவா சொல்லிச்சுன்னா, இதை வந்து நாங்க வந்து ஒரு மாநிலத்தை திணிக்க முடியாது, இந்த மும்மொழி கொள்கை ஏத்துக்கங்க, தேசிய புதிய கொள்கை ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலத்தை போயிட்டு நம்ம புஷ் பண்ண முடியாது, அதனால இந்த மனு வந்து ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிருச்சு. சோ இதனால ஒரு விஷயத்த ஒரு மாநிலத்துல எதனால திணிக்க முடியாது, விருப்பப்பட்டு ஏத்துக்கதான் முடியுமே கண்டி திணிப்பு அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத தெளிவா காட்டுது. சோ ஆனா இங்க தர்மேந்திர பிரதான் அவர் என்ன பண்ணாரு, கல்வித்துறை அமைச்சரு, இந்த பிஎம் திட்டத்தை நீங்க கொண்டு வந்தா, அதாவது புதிய கல்விக் கொள்கை நீங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தா உங்களுக்கு கல்வி நிதியை நாங்க ஒதுக்குவோம், இல்லாட்டி கல்வி நிதியை தர முடியாது அப்படின்றத தெளிவா சொல்லியிருந்தார். இங்க வந்து பாஜக வந்து வாய்க்கிளிய வந்து மேடைகளை போட்டு பேசியிருந்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வாய்க்கிழிய பேசியிருந்தாங்க. திருவான்மையூர்ல பொதுக்கூட்டத்தை கூட்டி வாய்க்கிழிய பேசியிருந்தாங்க. என்ன பேசியிருந்தாங்க, அவங்க வந்து நிதியெல்லாம் தரலன்னா சொல்லல, முதல் நிதியை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அடுத்து வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அந்த நிதி பட்டியல் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதுல தெளிவா சொல்லப்படுது, நமக்கு கொடுக்க வேண்டிய 2152 கோடியை இங்க இருந்து எடுத்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. ஆனா இங்க இருக்கிற பாஜக காரங்க வந்து வாய்க்கிழியே பேசுறாங்க. ஒருத்தர் கூட போயிட்டு என்ன பண்ணல, மேலிடத்துல போயிட்டு பேசி அந்த ரூபா வந்து 1 ரூபா கூட வாங்கி வந்து கொடுக்கறதுக்கு வழி இல்லாம தான் இருக்கிறாங்க இங்க இருக்கிற பாஜக காரங்க. சோ இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, நிதி கொடுப்பாங்க, அது எப்படி கொடுக்காம இருக்க முடியும், கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ட பிறகுதான் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு, இந்த கொள்கையை நீங்க ஏத்துக்கினாதான் நிதி, இல்லாட்டி நிதி இல்ல அப்படி சொன்னாங்க. அப்பெல்லாம் எங்க ஆளை போய் காணவன்னு தெரியல, அண்ணாமலை போன்றவர்கள், தமிழிசை போன்றவர்கள்லாம் எங்க போய் ஓடி ஒளிஞ்சாங்களே தெரியல. ஆனா இது இந்த நிலைமை தான், இவன் மிரட்டல் ஒரு தொனில தான் ஒன்றிய அரசு இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு வெட்ட வெளிச்சமான ஒரு செயலா இருக்கு. ஆனா இந்த மும்மொழி கொள்கை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்தி திணிப்பு அதிகமா வந்துடும், நம்ம தாய்மொழியை மறந்துருவோம் அப்படின்னு ஒரே ஸ்டாண்ட்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்க ஏத்துக்க போறது இல்ல அப்படின்றது ஸ்டாண்ட்ல நின்னாங்க. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்து நிறைய மாநிலங்கள், கேரளா, கர்நாடகா, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்லாம்
ரொம்ப முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசு வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து உறுதியா இருக்கிறாங்க, தன்னுடைய தாய்மொழியில எந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்க, அதே போல நம்மளும் உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலங்கள இருந்தாங்க. குறிப்பா நீங்க மகாராஷ்டிரா எடுத்துட்டீங்கன்னா அங்க என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க, இந்த மும்மொழி கொள்கை கொண்டு வந்தாங்க. அங்க எதிர்ப்புகள் அதிகமா இருக்கும்போது அங்க பாஜக தான் ஆட்சி செய்யுது, எதிர்ப்புகள் அதிகமா இருக்கும்போது ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு மாநிலப்பா முன்ன அதை பார்த்து கத்துக்கணும் நிறைய விஷயத்த, ஏன்னா அவங்க தாய்மொழிக்காக எந்த அளவுக்கு போடுறாங்க, இங்க எதுக்கு நீங்க அந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வரீங்க அப்படின்னு எதிர்ப்புகள் வந்து கிளம்பும் பொழுது எந்த பாஜக அரசு இந்த மும்மொழி கொள்கையை போட்டாங்களோ அதே பாஜக அரசு என்ன பண்ணா வாபஸ் வாங்கிட்டாங்க. சோ பாஜக ஆளும் மாநிலங்கள்லயே உங்க மும்மொழி கொள்கையை செயல்படுத்த முடியலன்னா மற்ற மாநிலங்களை நீங்க எப்படி செயல்படுத்தணும்னு நீங்க திணிப்பீங்க, அதிகாரம் பண்ணுவீங்க, மிரட்டலுடைய. உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சு, ஒரு மாநிலத்துல ஒரு திட்டத்தை வந்து என்ன பண்ண முடியாது, நீங்க திணிக்க முடியாது, அந்த மாநிலம் சார்ந்தது, அவங்க அந்த முதலமைச்சர்களை சார்ந்த மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை சார்ந்தது, அதனால இதுல நாங்க தலையிட முடியாதுன்னு தெல்ல தெளிவா சொல்லிருச்சு. சோ ஆனா இருந்தாலும் இன்னமும் நம்மளுக்கு வந்து ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ற பாடு கிடையாது. அதனாலதான் நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொன்னார்னா, இந்த மும்மொழி கொள்கையில உச்சநீதிமன்றம் இந்த அளவுக்கு தெளிவா சொல்லிட்ட பிறகும் நீங்க ஏன் இந்த மாதிரி மிரட்டல் போக்கிலே இருக்கீங்க, எதுக்கு உங்க விஷயத்தை நீங்க வந்து விட்டு தராம இறங்காம இருக்கீங்க, இப்ப எங்களுக்கு எவ்வளவு நிதி நெருக்கடி இருக்கு, தயவு செய்து அந்த நிதியை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா மத்திய அரசு இதுக்கு செவி கொடுத்து சாய்க்கிற மாதிரி தெரியல. அவங்களுடைய ஒரே நோக்கம் 2026 வரைக்கும் இது இழுத்துட்டு வந்தது. அதிமுக ஆட்சி காலத்துல என்னென்ன இங்க செயல்படுத்த முடியுமோ அது எல்லாத்தையும் செயல்படுத்திடுவாங்க. ஒருவேளை அதிமுக ஆட்சி 2026 ஆட்சி அமைஞ்சதுன்னா பாஜக டைரக்டா இங்க இறங்கி என்னென்ன விஷயங்களை இங்க செயல்படுத்த முடியறதுக்கு தடையா இருந்ததோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, திணிக்கிறதுக்கு செயல்படுவாங்க அப்படின்றதான் நிதர்சனம் இருக்கு. அதனாலதான் பாஜக அதிமுக கூட்டணியை இங்க தமிழ்நாடு மக்கள் புறந்தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. 2026 அதிமுகவுக்கு ஒரு பேரடியா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அரசியல்ல அனாதையாக்கப்படுவார் அப்படின்றதும் நிதர்சனமான உண்மையா இருக்கு. கண்டிப்பா அதிமுக மட்டும் கிடையாது, பாஜகவும் இருக்கிற இடம் தெரியாம போயிடும் அப்படின்றதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலையுமே கூட. சோ கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ அதிமுக பாஜக இவங்க இப்படி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து 12 வருஷத்துக்கு அப்புறமா பாமக வந்து மாநாடு நடத்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சோ அதுவும் ஈசிஆர்ல வந்து அவங்க பண்ண போறாங்கன்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு காவல்துறை வந்து அனுமதி மறுத்திருக்காங்க, போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அப்படின்றதுக்காக. சோ என்ன காரணம், உண்மையில நடந்துட்டு இருக்கா? ஆமா, அதாவது எந்த ஒரு கட்சி மாநாடு நடந்தாலும் காவல்துறை வந்து சில கட்டுப்பாடுகளை வந்து என்ன பண்ணுவாங்க, விதிப்பாங்க. அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, ஆமா எல்லா மாநாட்டுக்குமே சில கட்டுப்பாடுகள் வந்து என்ன பண்ணுவாங்க, விதிப்பாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை சில கட்டுப்பாடுகள், ஏன்னா அந்த கட்சி எந்த கட்சி நடத்துதோ அந்த கட்சியை வந்து சில பொறுப்புகளை எடுத்துக்கணும், இதுக்கெல்லாம் நீங்க வந்து அனுமதிச்சாதான் இதெல்லாம் ஒத்துக்க முடியும், மாநாடு நடத்துறது ஒத்துக்க முடியும் அப்படின்னு சில கட்டுப்பாடுகள்லாம் விதிப்பாங்க. சோ அந்த வயதுல காவல்துறை என்ன பண்றதுக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கு. அது தவிர்த்துட்டு திடீர்னு நேற்று தினத்துல அன்புமணி அவர்கள் திடீர்னு தோன்றி ஒரு சின்ன ஒரு வர மாநாட்டுல வர நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணாரு. என்னப்பா இவரு திடீர்னு வந்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வெளியிடுறாரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் மேலோட்டமா பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க, மாநாட்டுக்கு வர நிர்வாகிகளுக்கு அவர் வந்து வேண்டுகோள் விடுக்கிறாரு அப்படின்னு தான் தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாநாடே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நடந்த மாநாட்டுல நிறைய கலவரங்கள் நடந்தது, குடிசைகள் எரிக்கப்பட்டது, விடுதலை சிறுத்தைகளுக்கு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதிய முறையில வந்து என்ன பண்ணுச்சுன்னா வன்முறைகளா விடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு இவங்களுக்கு வந்து என்ன பண்ணல, அதாவது வன்னியர் மாநாட்டுக்கு வந்து சித்திரை மாநாட்டுக்கு வந்து இவங்க வந்து அனுமதியே கொடுக்கல. சோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாநாடு நடக்குது. இது இவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகார மாநாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேர்தல் நடக்க போற நேரத்துல இங்க கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பேசுகின்ற நிலைமையில நீங்க அந்த கட்சி கூட்டணியா இந்த கட்சி கூட்டணியா கூட்டணி கட்சிகளை பத்தி பேசுற டைம்ல இப்ப பாமகவுக்கு ஓட் பேங்க் கம்மியா இருக்கு, மாநில கட்சி அந்தஸ்து வந்து இழந்திருக்கு. சோ இந்த மாநாடு அவங்களுக்கு ஒரு அங்கீகார மாநாட கூட என்ன பண்றாங்க, கருதுறாங்க. இந்த மாநாட்டு மூலியமா நம்ம ஆட்களை திரட்டி நம்ம ஒரு மாஸ் காமிச்சிட்டா நமக்குன்னு ஒரு பேர் இருக்கும், நம்மளை தேடி வருவாங்க, நம்ம தேடி போறதை விட நம்மளை தேடி ஒரு சில கூட்டங்கள் வரும் அப்படின்றதுக்காக. சோ இந்த மாநாட்டை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு பெரிய கட்சி அப்படின்றத நம்ம மாஸ் காட்டணும்,
அப்படின்ற நோக்கில் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும் என்ன பண்றாங்க, திட்டமிட்டுறதுனால இப்போ ஒரு இறங்கி வந்து ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காரு. என்ன வேண்டுகோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அமைதியா வந்துட்டு அமைதியா போகணும், சத்தம் போடக்கூடாது, கலவரம் பண்ணக்கூடாது, சண்டைகள் போடக்கூடாது, உங்களுக்கு எல்லா வசதியும் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. அது ரெகுலரா நம்ம மேல இருந்து பார்க்கும்போது வர்ற நிர்வாகிகளையும் ஒரு அறிவுரை சொல்றாரு அப்படின்னு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இதுதான். இது போக காவல்துறை சார்பா நிறைய கட்டுப்பாடுகளை வந்து என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வருகிற இந்த மாநாட்டுக்கு வருகிற வேன்லயோ பஸ்லயோ கார்லயோ யாரு வந்தாலும் அந்தந்த மாவட்ட எஸ்பி கிட்ட டிஎஸ் அந்தந்த மாவட்டத்தோட எஸ்பி கிட்ட வந்து அந்த காவல்துறை கிட்ட என்ன பண்ண பதிவு பண்ணி சர்டிபிகேட் எடுத்துட்டு வரணும், பாஸ் மாதிரி வாங்கிட்டு வரணும். நான் இப்போ விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து வரேன்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல அந்த எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு என்ன பண்ணும், அவங்க வண்டி நம்பரு யார் யாரு எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி பாஸ் வாங்கிட்டு வரணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த மாநாடு நடக்கும் பொழுது இங்க சாதிய வன்முறைகள் நடக்கப்பட்டது, நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க, நிறைய குடிசைகள் எரிக்கப்பட்டது. சோ இந்த விவகாரம் இது வந்து இன்னும் அதிகமாயிடக்கூடாது அப்படின்றதுனால ஏற்கனவே இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் தகராறு இருக்கு. சோ இரு பிரிவினர் மத்தியில கொஞ்சம் சில சலசலப்புகள் ஏற்படுத்த வேண்டியதெல்லாம் இருக்கு. இது வந்து மற்ற சாதியினரை குறிப்பா வந்து விடுதலை சிறுத்தைகளை அவங்கள வந்து தாக்கிட கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி கொடி கொம்பத்தை வந்து என்ன பண்ணாங்க, சேதப்படுத்தினாங்க பாமக காரங்க. சோ இந்த விவகாரம் எல்லாம் வந்து ரொம்ப சாதிய கலவரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால பாமக இந்த கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை மிக கடுமையா வந்து என்ன பண்ணிருக்கு, கட்டுப்பாடுகளை வந்து நான் விதிச்சிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயம், நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அங்க அந்த பெருமாள் கோயில் இருந்ததுனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான் இது நடக்குது, நாளைக்கு நடக்குது சித்ரா பௌர்ணமி. சோ பக்தர்களும் கோயிலுக்கு வருவாங்க, அவங்களுக்கு நீங்க இடையூறு பண்ணக்கூடாது. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இதனால எதனா ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அது பாமக வந்து என்ன பண்ணும், பாதிக்கப்படும். ஏன்னா ஏற்கனவே 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனாதான் இந்த கட்சிக்கு வந்து இந்த சித்திரை மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. சோ இப்ப சின்னதா எதனா ஒரு விஷயம் நடந்தா கூட அது பாமகவுக்கு பெரிய எஃபெக்ட் ஆயிடும். ஆமா, பாதிப்பு வரும். அவரு வீடியோ வெளியிட்டதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருப்பாரு, நீங்க யாருமே சின்னதா ஒரு சண்டை கூட நீங்க போடக்கூடாது, யாருன்னா உங்களை வந்து வம்புக்கு இழுத்தா கூட நீங்க வம்புக்கு போகாதீங்க அப்படின்ற மாதிரி இறங்கி எல்லாம் வந்து பேசியிருப்பாரு. சோ இந்த விவகாரத்துக்கு பின்னாடி இருக்கிற விஷயமே இதுதான். ஏன்னா பாமகவுக்கு நாளை பின்ன ஒரு சின்னதா கைகலப்போ சண்டையோ இல்ல வேறு சாதியினர் வந்து போட்டு இவங்க தாக்குறாங்களோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும் அது வந்து அந்த பாமகவுக்கு ரொம்ப, அதனால வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையும் ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகளை கொடுத்திருக்காங்க. அன்புமணி அவர்களும் ரொம்ப வேண்டுகோள் வந்து இருக்காங்க. சோ இதுதான் விஷயமா இருக்கு. ஏற்கனவே வந்து விஜயோட தமிழக வெற்றி கழக மாநாடு பெரிய அளவுல ஏற்பாடு பண்ணாங்க, மாச கணக்குல ஏற்பாடு பண்ணாங்க. இருந்தாலும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ்வளவு சர்ச்சைகள், அவ்வளவு கண்டனங்கள், அவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. சோ கண்டிப்பா இதுல நல்ல விஷயங்களும் நடக்க வாய்ப்பு உண்டு, கெட்ட விஷயங்களும் நடக்க வாய்ப்பு உண்டு. சோ எங்களோட கொள்கைகள், இந்த அனுமதி, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ பார்க்கலாம் இந்த மாநாடு எந்த அளவுக்கு வெற்றிகரமா முடியுது அப்படின்றது. சோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா சொல்லுவோம். இப்ப வந்து பாஜகவோட மாநில தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன் ஆயிட்டாரு. சோ அவர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. சோ அவர் வந்து அதிமுக கூட கொஞ்சம் இப்ப இணக்கமா இருந்துட்டு இருக்காரு, எடப்பாடி கூட முக்கியமா அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப அவருக்கே ஒரு செக் வைக்கப்படுது அதிமுகவால அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது நயினார் நாகேந்திரன் அதிமுகல இருந்து வந்தவர் தான். வந்தவர் வந்து ரொம்ப போராடி நின்றார், இப்படி ஆச்சுன்னா பாஜக மாநில தலைவரா மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி இருந்தாரு. கடைசியா வின் பண்ணிட்டாரு. அவர் தான் இப்ப பாஜக மாநில தலைவரா இருக்கிறாரு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவுக்கு பாஜக கூட்டணி வந்தது. இந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா மேல்மட்ட லெவல்ல உங்களுக்கு எல்லாம் ஓகே, அதிமுக மேல்மட்ட தலைவர் 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி மேல்மட்ட நிர்வாகிகள் ஓகே. ஆனா கிரவுண்ட் லெவல்ல இறங்கி லோக்கல் வைஸா ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு இந்த கூட்டணி ஒத்து போதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்து போகவே இல்லை. 2 பேருக்கு இன்னும் கெமிஸ்ட்ரி ஒத்து போகவே இல்லை. இங்க அதிமுக வந்தாலும் சரி பாஜக வந்தாலும் கெமிஸ்ட்ரி ஒத்து போகவே இல்லை. சோ அதன்படிதான் ஒரு கலக குரல் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து எழும்பியிருக்கு. ஏற்கனவே வேலூர் மாவட்டத்துல ஒரு கலக குரல் எழும்பிருச்சு. கார்த்தியாயினிக்கு நீங்க வந்து வேலூர் தொகுதியில வந்து கொடுத்தீங்கன்னா அதிமுக காரங்க யாரும் வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அதிமுக காரங்களும், அதிமுகவுக்கு நீங்க அந்த ஓட்டு அந்த இடத்த நீங்க கொடுத்தீங்கன்னா பாஜக காரங்க யாரும் வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாஜகவும் என்ன பண்ணாங்க, 2 பேரும் அங்க வேலூர் மாவட்டத்துல கொஞ்சம் சலசலப்பு போயிட்டு இருக்கு, இல்லன்னா சொல்ல முடியாது. ஆனா இங்க திருநெல்வேலி மாவட்டத்துல இப்ப திரும்பவும் வந்து என்ன பண்ணிருக்கு, ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தொகுதிகளை வந்து நீங்க என்ன பண்ணணும், அதிமுகவுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல எடுத்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதியா இருக்கு. ஆலங்குளம்,
அதே போல திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, ராதாபுரம். இந்த 6 தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, பாளையங்கோட்டை இந்த 2 தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும், அதிமுகவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதிமுக நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. சோ இது வந்து நீங்க வந்து மிரட்டல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க சப்போஸ் அந்த 2 தொகுதி நெல்லை தொகுதியும் பாளையங்கோட்டை தொகுதியும் நீங்க பாஜகவுக்கு விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் திருநெல்வேலியில நீங்க அதிமுகவே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இப்போ தலைமை மேல ரொம்ப ஆத்திரத்துல இருக்காங்க, கோவத்துல இருக்காங்க. நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சதுனால. சரி, ஓகே, நீங்க ஏதோ நிர்பந்தத்துல வச்சுட்டீங்க. எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன சொன்னாரு, எம்எல்ஏ கூப்பிடுங்கப்பா, எம்பியை கூடுப்பா, வீட்டுக்கு வந்து கறி சோறு கொடுப்பா, கறி விருந்தெல்லாம் வச்சு அவங்கள சமாதானம் அனுப்பினாரு. அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிட்டாரு. மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிட்டு அவங்களை சமாதானப்படுத்தி அனுப்பினாரு. யாரெல்லாம் அதிருப்தியில இருக்கீங்க, பாஜக அதிமுக ஒரு கூட்டணி வாங்க, எல்லாருக்கும் நான் சமரசம் பண்ண சொல்லிட்டு சமரசம் பண்ணாரு. செயற்குழு மீட்டிங்க கூப்பிட்டாரு. செயற்குழு மீட்டிங்ல என்ன சொல்றாரு, ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் எல்லாம் போட்டாரு. இங்க ஏதோ ஒரு நிர்பந்தத்தால நம்ம பாஜக கூட கூட்டணி வச்சுட்டோம், வேற வழி இல்ல, இந்த கூட்டணியில இன்னும் நிறைய கட்சி வந்து சேருவாங்க, இந்த கூட்டணி பெரிய பெரிய வெற்றியை பெற போகுது, அதனால எல்லாரும் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வந்து ஒர்க் பண்ணுங்க, பூத் கமிட்டி நேமிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, இந்த கூட்டணியை பத்தி வெளியில யாரும் பேசவே கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டா ஒண்ணு என்ன பண்ணிட்டாரு, கட்டளை போட்டாரு. அது போய் தெரிஞ்சு போச்சு இந்த கூட்டணியில ஏதோ விமர்சனங்கள் இருக்கு, அதனாலதான் வெளியே இவர் பேச வேணான்றாரு. அப்ப உள்ளுக்குள்ள எதனாலும் பேசலாம், அப்ப உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்றது தெள்ள தெளிவா தெரிஞ்சிருச்சு. சோ இதன் மத்தியில தான் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, லெட்டர் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. நீங்க சட்டமன்ற தொகுதியில இந்த 2 தொகுதி நீங்க வாங்கி ஆகணும், இல்ல கட்டி திருநெல்வேலியில அதிமுகன்றது ஒண்ணு இல்ல அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க அப்படின்ற லெட்டர் ஒண்ணு போயிருக்கு. சோ பாஜக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவரா இருக்கிற நயினார் நாகேந்திரன் நெல்லை மாவட்ட சட்டமன்ற தொகுதி கரண்ட் எம்எல்ஏவா இருக்கிறார். இப்ப அவர் என்ன நினைப்பாருன்னா, ஓவரால் நீங்க நெல்லை மாவட்டத்துல அண்ணன் நயினார் நாகேந்திரன் கோட்டையா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கோட்டையில அவர் நின்னு ஜெயிக்கிறதா பாப்பாரு. இப்போ அவர் எந்த தொகுதியில நின்னு இருக்கிறாரோ அதே தொகுதியில நின்னுதான் அவர் ஜெயிக்கிறதுக்கு பாப்பாரு. ஏன்னா மாநில தலைவரா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த அந்த 6 சட்டமன்ற தொகுதியும் இவர் ஜெயிச்சாகிற ஒரு கண்டிஷன்ல தான் இவர் இருக்கிறாரு. மேபி இவர் வந்து தோத்துட்டாருன்னா இவருடைய மவுஸ் அங்க கம்மியாகும். அதனால பாஜக என்ன சொல்றாங்கன்னா, அண்ணே நீங்க கிட்டத்தட்ட என்ன பண்ணோம், 6 தொகுதியில நீங்க நில்லுங்க, நீங்க இந்த 6 தொகுதியில நிக்கிறீங்க இல்லையோ, நெல்லை பாளையங்கோட்டை இந்த 2 தொகுதியை விட்டு கொடுக்கவே கூடாது. அவங்க என்ன கேக்குறது, நம்ம கீழே தானே அவங்க இருக்காங்க, அவங்க நம்ம மேலேயே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏத்தி விட்ட மாதிரி எல்லாம் பேசிகள் வந்து வந்துட்டு இருக்கு. சோ இந்த விவகாரத்துல பாஜக என்ன நினைக்குதுன்னா, இந்த 2 தொகுதியை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல அவங்க இருக்கிறாங்க. அதிமுக என்ன சொல்லுதுன்னா, இந்த 2 தொகுதி நம்ம போவாங்க, இங்க ஜெயிக்கிறதுக்கான நம்மளுக்கு வாய்ஸ் இருக்கு, அதனால இந்த 2 தொகுதி நீங்க விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு. இன்னும் யாருக்கு எத்தனை தொகுதின்னு டிசைட் பண்ணல, யாருக்கு எந்தெந்த தொகுதின்னு டிசைட் பண்ணல. அதுக்குள்ள கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற நிர்வாகிகள் இப்பவே என்ன பண்றாங்க, போட்டா போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த தொகுதிக்கு நீங்க கேட்டு வாங்குங்க அப்படின்னு. வேலூர் மாவட்டத்துல அங்க ஒரு கழக குரல் எழுப்பப்பட்டதுன்னா, இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலியில ஒரு கழக குரல் எழுப்பப்படுது. இன்னும் எத்தனை மாவட்டங்களை யார் எழுப்பி என்னென்ன தொகுதிகள் கேட்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு அதிமுக சார்பா என்ன செக் வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு தான் வந்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு. அதிமுக பாஜக கூட்டணி வலிமையான கூட்டணி, நாங்க பயந்து போய் வைக்கல, எங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னும் அதிகம் பேர் வருவாங்கன்னு சொல்லிக்கிற எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் இப்ப கிரவுண்ட் லெவல்ல இருந்து என்ன பண்றாங்க, குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னும் எந்த லெவலுக்கு போகுதுன்றத பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி வலுப்பெறுமா இல்ல வலு இழக்குமா அப்படின்றது நமக்கு தேர்தலே தெரிஞ்சிடும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் எந்த மூலையில இருப்பாங்கன்னே தெரியாது. சோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயம் ரொம்ப மும்முரமாவும் தீவிரமாவும் நடந்துட்டு இருக்கு. சோ அரசியல்ல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் பல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் அலசி ஆராயும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்க கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.